வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா செகண்ட் டெஸ்ட் டே 2 இன்னைக்கு வேற லெவலாக போச்சுன்னு சொல்லி ஆகணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா பேட்டிங் வேற மாதிரி இருந்தது. எக்ஸ்பெஷலி துருவ் ஜுரேல், ரிஷப் பண்ட் சும்மா மாசு காட்டிட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். இன்னைக்கு நல்ல ஒரு கம்பேக் ஸ்ரீலங்கா அன்னைக்கு கொடுப்பாங்கன்னு நினச்சோம். டே 2 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 அவங்களோட பவுலிங் ரொம்ப சுமாராக இருந்தது. இன்னைக்கு துருவ் ஜுரேல் வேற லெவலில் அட்டாக்கிங் கேம் விளையாண்டாரு. ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவருக்கு பக்கபலமா நேற்று இன்ஜுரினால கஷ்டப்பட்டு இருந்த ரிஷப் பண்ட் நான் உங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கேன் அப்படின்ட்டு அவர் ஒரு அதிரடியான கேம் விளையாண்டாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ஒரு கட்டத்தில் ஒரு ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணிட்டு அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துருவ் ஜுரேல் நான் விக்கெட் லூஸ் பண்ண மாட்டேன், இன்னைக்கு நான் சதா அடிக்காம போக மாட்டேன்ட்டு இன்னைக்கு 177 பால் பிடிச்ச துருவ் ஜுரேல் ஒரு அருமையான 100 இன்னைக்கு பதிவு பண்ணாரு. இவர் 100 ரன் பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு வலுவான ஸ்கோரையும் செட் பண்ண முடிஞ்சது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 503 ரன் அடிச்சாங்க. வெறும் 9 விக்கெட் தான் லூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ ஒரு கட்டத்தில் இந்திய அணி டிக்ளேர் பண்ணிடலாம்ட்டு 503 ரனுக்கு 9 விக்கெட் இருக்கும்போது இந்திய அணியை டிக்ளேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் முதல் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்ச இலங்கை அணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. சதீஷ் கிருஷ்ணா ஆரம்பத்திலேயே ஒரு விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. வெறும் 3 ஓவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி இன்னைக்கு பேட்டிங் பிடிச்சிருக்காங்க. 3 ஓவரில் வெறும் 8 ரன் அடிச்சு 2 விக்கெட் லூஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு மோசமான நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அவனை ஸ்ரீலங்கா அணியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டே 3ல ஸ்ரீலங்கா அணி நல்ல ஒரு கம்பேக்குங்கிறது பண்ணுவாங்களா, இல்லை இந்தியா ஒரு மிரட்டலான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்ரீலங்கா அணியை கண்ட்ரோல் பண்ணி பயங்கரமா சுருட்டுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். மறக்காம இன்னைக்கு ஜுரேலோடும் பிளஸ் ரிஷப் பண்ட் அந்த காயத்தோடும் இந்தியா அணிக்காக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறது லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.